வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கொடைவள்ளல் அப்படின்னு சமகாலத்து கொடைவள்ளலா இருக்கக்கூடிய கேபிஐ பாலா அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி நீங்க பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி இருக்குது. பாலா அவர்கள் இவ்வளவு தூரம் உதவி பண்றதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பெரிய பரவலான ஒரு விமர்சனம் வருது. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, நான் எப்பவுமே எனக்கு தனிப்பார்வைன்றதை விட எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை நான் ரொம்ப பகுத்து பார்ப்பேன் சார். அது எப்படி நம்ம கேபிஐ பாலா ஒரு உதவி செய்யறாரு, அந்த உதவிக்கு இவருக்கு எப்படி செய்யறதுக்கு இவருக்கு அந்த மனசு வந்ததுன்றதை தாண்டி, பணம் எப்படி வந்ததுன்றதை தாண்டி, இப்போ இதை பலனடைஞ்சவங்க யாருன்றதை தாண்டி எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம்னா பகுத்து பார்ப்பேன் நான் எப்பவுமே. சரிங்களா? இப்போ பகுத்து பார்த்து கடைசியா ஒரு கன்க்ளூஷன் வரும்னு வச்சுங்களேன். அந்த கன்க்ளூஷன் சில நேரங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே அப்படியே வச்சுப்போம். இப்போ இதில் எனக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் உதவி செய்கிறாங்க, ஒருத்தர் கையில் தூக்கி கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே கருணை இருந்து கொடுக்குறாங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குதா, பின்னாடி எதிர்கால திட்டம் இவங்களுக்கு என்ன, இந்த மாதிரியான பார்வையெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனால் இப்போ இந்த விஷயத்துல நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஏற்கனவே பல உதவிகளும் அவர் செஞ்சுட்டு வராரு. அவர் உதவி செஞ்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் தொடருது தான். சரிங்களா? முதல் கேள்வி கேட்டால், இவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. முதல் கேள்வி என்ன ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, இவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னா இந்த பணம் எங்கே சம்பாரிச்சிருப்பாருன்னா கேபிஐயில் சம்பாரிச்சிருப்பாரு, இல்லை அதை தாண்டி ஈவெண்ட்டில் போய் சம்பாரிச்சிருப்பாரு அப்படின்னு கூட இருந்தால் கூட நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன சரி கேட்டால், இந்த கேள்வி கேட்டால் அவர் அயன் பாக்ஸ் கொடுத்தாரு, போட்டோ வாங்கி கொடுத்தாரு, இல்லை ஆட்டோ வாங்கி கொடுத்தாருன்னு போது நமக்கு அந்த இது வரவே இல்லை. என்னன்னா, அவர் சம்பாரிச்ச பணத்தை எடுத்து கொடுக்குறாருப்பா, நல்ல மனுஷன்பா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதாண்டி சில பேருக்கு பொறாமையில கூட கேட்டா, இவன் எப்படி இப்படிலாம் கொடுக்குறான், நாளைக்கு சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவான், அவர் சோறு நம்ம யாரும் போட போறது இல்லை, ஆனால் சோத்துக்கு என்ன பண்ணுவான் அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ ஆட்டோ தாண்டி போட்டு, அயன் பாக்ஸு, ரிக்ஷா இதெல்லாம் தாண்டி அடுத்த லெவல்ல அவர் என்ன செய்யறாருன்னா ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு. இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில கேள்வி இப்போ எழுப்புறாங்க இல்லையா, ஏன் ஸ்டிக்கர்ல நேம் இல்லை, போர்டு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்போ நம்பர் பிளேட் இல்லை, அதை ஃபோன் பண்ணால் அந்த வண்டி வேற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு, இதெல்லாம் இப்போ வெளியே வர்றாங்க இல்லையா. இப்போ இந்த இதுக்கு இந்த ஆட்டோவை தாண்டி, ரிக்ஷாவை தாண்டி அடுத்த கட்டமா இது வரும்போது கேட்டா, இது அவர் இந்த மாதிரி கொடுக்குறாருன்னா அது ஃபேக் தான். சும்மா ஃபேக்கா ஒன்று கொடுத்துட்டு இது யாரோ யார் பயனாளின்னு கூட நமக்கு தெரியவே இல்லை. அப்படியே பயனாளி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் அது வேற டூரிஸ்ட் வெஹிக்கிளை காட்டுது. இப்படி சொல்லும் போது கேட்டால் இது இவர் இது ஃபேக்காக தான் பண்றாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இது கூட நம்ம ஒத்துக்கலாம், ரைட், ஆமா ஃபேக். அப்பனா அவர் பாலா 420 ஃப்ராடு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்த கட்டமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் மருத்துவமனைக்கு போறாரு. மருத்துவமனை கட்ட சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கில் செலவாகும் மருத்துவமனை கட்டணும்னா. கண்டிப்பா பல கோடி செலவு. அப்போ இவருக்கு அவ்வளவு பணம் இவருக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? அவருக்கு கேட்டா, அவர் பிச்சை எடுத்தாரு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, கடன் வாங்க சொன்னாரு நீங்க நம்ப மாட்டீங்க. அவ்வளவு கடன் எப்படிங்க கொடுப்பாங்க? இல்ல ஃபண்ட் ரைஸ் பண்ண கூட அவ்வளவு பணம் வராது. அதுதான் சார். அப்போ என்ன செய்யணும் கேட்டா, அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய ஃபண்டு வருது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. அப்போ ஒரு தகவலை வெளியிடுறாங்க, வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு ரிலீஸ் ஆகுது. ஏன்னா ஒரே காரணம் தான், இங்க இருக்கிறவங்க இந்த பணம் கண்டிப்பா இவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாது, இவர்கிட்ட இந்த பணமும் கிடையாது, இவர் நடிக்கிற பணம் சொற்ப பணம். ஆட்டோ கொடுத்தாரு, ரிக்ஷா கொடுத்தாரு, அதை தாண்டி ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, ஆம்புலன்ஸ் கொடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறாரு கேட்டா, ஹாஸ்பிட்டலே கட்டுறாரு. இப்ப இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நம்ம காரணம் தேட முடிஞ்சுது. இப்போ கேபிஐ மூலமா வருமானத்துல அயன் பாக்ஸ் கொடுத்தாரு, ஆட்டோ ரிக்ஷா முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு, அதுவும் ஒரே நேரத்துல 3 ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ கூட கேட்டா, இது ஒண்ணு யாரையாவது பிச்சை எடுத்து வாங்கிருக்கணும், இல்ல கடன் வாங்கி இருந்திருக்கணும், இல்ல ஃப்ராட் தான் பண்ணிருக்கணும். இப்படி நின்றுச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் கேட்டா, நேரம் எங்க போகுதுன்னா, ஹாஸ்பிட்டல் கட்டணம் கட்டினா கோடிக்கணக்கு. அது இங்க இருக்கிற லோக்கல் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இல்லையா. லோக்கல்ல கடன் கொடுத்தான்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, பேங்க்ல வங்கியில கடன் கொடுத்து சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, எதுவும் இல்லை. அப்படின்னு கேட்டா, வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வருது. அந்த வெளிநாடு எது? அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு. அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இந்த மாதிரி இருக்கு, அவருக்கு பணம் வருது, அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அப்படி சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடியது யார் சார்? நீங்க எல்லாமே வைக்கிறீங்க. இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இருக்க தவிர, இப்படிதான் இதான் ஆதாரம் அப்படின்னு யாரும் போடவே இல்லை. ஆம்புலன்ஸ் நீங்க சொல்றீங்க, அது ஆம்புலன்ஸ் ஃபேக், அது நான் ஃப்ராட் பண்ணிட்டாரு கூட வச்சுக்கணும். அவர் வாயை திறக்கல, அவர் தான் சொல்லணும். நான் கேட்கறது என்னன்னா, ஹாஸ்பிட்டல் கட்டினான்னு சொல்றது பெரிய ஃபண்டுன்னும் போது, அப்ப இந்த ஃபண்டை இங்கே கொடுக்கல யாரும்.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போயிட்டு வந்த பிறகு தான் இது நடக்குது. அப்போ என்னவா காட்டணும்னா அவர் வந்து ஒரு தேச துரோகி, தேச விரோதி. இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் இருக்கிற சில அமைப்புகள் வந்து இவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஃபண்டை கொடுத்து இவர் மேலே ஒரு நல்ல பேரை எடுத்துட்டாருன்னா இவர் மூலமா வந்து நேபாளில் நடந்த மாதிரி ஒரு கலகத்தை ஏற்படுத்த முடியும். ஓரளவுக்கு தான் இருக்குது. ஒருத்தர் நீங்க வந்து உங்களுக்கு அவன் மேல சந்தேகம் இருக்குன்னா நீங்க அவனை ஃப்ராடுன்னு கூட சொல்லுங்க. ஃப்ராடுன்றது வேற சார். இங்க பிட் பாக்கெட் அடிக்கிற கூட வந்து 420 ஃப்ராடு, சீட்டிங்கு இதெல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி நீங்க வந்து தேச விரோதின்னு கொண்டு போறீங்க பாத்தீங்களா, அங்கதான் சரி எனக்கு பிரச்சனை. சரி, தேச விரோதி அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க, அதை விட்டுருங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ இவருக்கு இவ்வளவு தூரம் பணம் வருது, இவ்வளவு தூரம் இப்ப பணம் மனசு வந்து செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தானம் பண்றவங்க, தர்மம் பண்றவங்க இப்ப யார பார்த்தாலுமே ஒரு சந்தேக புத்தி மக்களுக்கு வருது. நீங்க இல்ல நான் இன்னும் முடிக்கல. அப்படி வந்து மனசு வந்து பண்ணாலும் கூட சந்தேக கண்ணோட்டத்தோட நீங்க பாக்குறாங்க. ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஒரு லாபம் இருந்து ஒரு அரசியல் லாபத்துக்கு ஏதாவது பிளான் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை அப்படின்னா தப்பு இல்லை சார். நான் கேட்கிறேன், இங்க உதவி செய்யறவங்களாம் வந்து நாட்டை ஆள முடியுமா? அப்படி ஆளணும் யார் தரமா ஆளணும் சொல்லட்டுமா? அப்படி நாட்டை ஆளணும்னா யார் ஆளணும் சொல்லுங்க? விஜயகாந்த் சொல்லுவாங்க. தான தர்மம் பண்ண நாட்டாளனா டாட்டா தான் நாட்டை ஆண்டு இருக்கணும். சம்பாத்தியத்துல தனக்கு இருக்கிற சொத்துல 60% வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக தியாகம் பண்ணவர் டாட்டா. அவர் தானே ஆண்டு இருக்கணும். மோடி எப்படி ஆண்டாரு நீங்க சொல்லுங்க? நீங்க அதான் அம்பானி அதானி தூக்கி சாப்பிட்டாங்களே. இல்ல சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அம்பானி தான தர்மம் பண்ணல சார், அதானி தான தர்மம் பண்ணல சார், டாட்டா தான் பண்ணிருக்கிறார் தான தர்மம். அவங்களாம் அவங்களாம் சாரி பெரிய தொழிலதிபர்கள். அவங்க தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக பணக்கார வரிசையில் இருக்கிறாங்க. ஆனால் டாட்டா தான் நான் சிலர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் கிட்ட 60% நாட்டுக்காக கொடுத்தவர், தேசத்துக்காக கொடுத்தாரு. அப்ப அவர் தான் நாட்டை ஆளணும். அப்படி கிடையாது. இங்க மக்கள் பார்வைன்னு இருக்கு. மக்கள் தலைவராலாம் அவ்வளவு ஈஸியா எளிதா வந்து தான தர்மம் பண்றவன் தான் மக்கள் தலைவராக தான் ஒரு பகுதிக்கு ஒரு ஆள் ஆயிடுவான். ஒரு பகுதிக்கு ஒரு ஒவ்வொருத்தன் வந்துருவான். ஏன்னா அவரு தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான தர்மம் பண்றவரு, அன்னதானம் பண்ணுவாரு, கோயிலுக்கு குடமுழுக்கு பண்றவரு, அவங்களாம் ஆயிட முடியுமா சார்? கிடையாது. அவங்க தனி ஏரியா, அவங்க தனி உலகம் இருக்காது. அவர் ஒரு கோயிலுக்கு வந்து அவர் வந்து அறங்காவலராக இருப்பார். ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூக சேவை செய்வார். அவர் சமூக சேவை செய்கிறவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேர் மூலமாக நீங்கள் உடனே வந்து எம்எல்ஏலாம் ஆயிட முடியாது. அது எம்எல்ஏ அரசியல்வாதி ஆகணும்னா அதுக்கு வேறு தகுதிகள்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் செய்யணும், காட்டி கொடுக்கணும், அப்புறம் வேற ஏதோ கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்த பிறகுதான் ஏதோ ஒன்று அதெல்லாம் இல்லை அரசியல்வாதிகளுக்குன்னு சொல்லி வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது சார். நிறைய விஷயம் இருக்குது. லஞ்சம் வாங்க தெரியணும், லஞ்சம் கொடுக்க தெரியணும், சரிங்களா? சரி. ஸோ இந்த மாதிரி கொள்ளையடிக்க தெரியணும். இப்படி நிறைய இருக்கு. அரசியல்வாதியெல்லாம் நீங்க சமூக சேவை செய்யறவங்களாம் அரசியல்வாதி ஆயிட முடியாதுன்ற நான். அது வேணா நீங்க சொல்லலாம், ஒரு அடிஷனலா ஒரு குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். அதனால தான் நான் உதாரணம் சொல்றேன். டாட்டா தான் சார் நாட்டை ஆளணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும் சொல்ல முடியுமா? கிடையாது. அவர் இறந்த பிறகு கண்ணீர் வந்து நிறைய பேர் கண்ணீர் விடுவாங்க, அது வேற விஷயம். இப்போ நான் விஜயகாந்தே சொல்றேன், விஜயகாந்தே உதாரணத்தை எடுத்துப்போம். விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அரசியல்வாதி விஜயகாந்த் வந்து இன்னைக்கு பேசப்படுறாரா அல்லது அன்னதானம் பண்ண விஜயகாந்த் அன்னதானம் பண்ண விஜயகாந்த் அவ்வளவுதான். அவர் நாட்டை ஆள முடியல. எதிர்கட்சி அளவுக்கு வந்தாருல்ல, எதிர்கட்சியா வந்தார் சார். இருந்தாலும் ஒரே தேர்தல் இவர் தான் சோறு போட்டு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கல. அதனாலதான் நம்ம மறுபடியும் இந்த கேள்வி போறோம் உங்கள்கிட்ட. இன்னைக்கும் பேசப்படுறது எதனால கேட்டீங்கன்னா விஜயகாந்த் தான். விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி, சிறந்த எதிர்கட்சி தலைவர் சார், சிறந்த அரசியல்வாதி சார் கிடையாது. அப்படி சொல்லல, நல்ல மனுஷன் சார். நிறைய பேர் சோறு போட்டிருக்காரு சார், நிறைய உதவி பண்ணியிருக்காரு சார். அவ்வளவுதான். உதவி பண்றவனா இந்த நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்றேன். நாட்டை ஆளுறதுக்கு வேற தகுதிகள்லாம் இருக்குது. எல்லா கோல்மாலும் எல்லா ஃப்ராட் தடையும் பண்ண. இப்போ நல்ல மனுஷன், ஒரு சமூக சேவை செய்யறவன், அப்பழுக்கற்ற ஒரு மனிதன் வந்து எப்படி சார் அரசியல்ல பயணிக்க முடியும்? அரசியல எல்லா கோல்மாலையும் பண்ணணும்ல, அவனால எப்படி முடியும்? நிக்க முடியாது, ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சமூக சேவை நல்ல தூய மனதோட பண்ணக்கூடியவன் அரசியல நிக்க முடியாது. அப்போ முழுக்க முழுக்க இப்ப இப்படி வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து நிறைய நன்மை செய்யறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நாளைக்கு வந்து நாட்டையே ஆளணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லாம, அப்படி சொன்னாலும் கூட பரவாயில்ல, அது சொன்னாலும் அது சரி கிடையாது தான். ஆனா அதை தாண்டி நீங்க என்ன சொன்னா, சமூக சேவை செய்யறது எதுக்கு தெரியுமா? அவன் இந்த நாட்டையே துண்டாடுறதுக்கு தான், இந்த தேசத்துக்கே வந்து துரோகம் செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொல்றது எந்த வகையில்? இங்க முதல்ல ஒரு விஷயம் இருக்கு சார். விரோதம் வேற, துரோகம் வேற, குரோதம் வேற. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. துரோகம்னா என்ன சொல்லுங்க, உங்க பாணியில் சொல்லுங்க. துரோகம்னா என்ன? துரோகம்னா நமக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சு நம்மளுடைய அதாவது என்னன்னா,
நம்மளோட நண்பனா இருந்து நம்ம நம்பிக்கையை நம்ம கெடுத்து யார் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க வந்து என்னன்னா நமக்கே வந்து எதிராக நடந்துக்கிறது. ஆப் வைக்கிறது தான் துரோகம். நம்ம லோக்கல் லாங்குவேஜ் பேசுங்க. நம்ம நம்பிக்கை யாருக்கு வைக்கிறோமோ அவங்களே நமக்கு வந்து ஆப் வைப்பாங்க. அது பேர் துரோகம். விரோதம்னா என்ன சொல்லுங்க? விரோதம்னா நேருக்கு நேரம் மோதல். பகை. பகை அதான் நேருக்கு நேரம் மோதுறது. பகை. குரோதம்னா என்ன? குரோதம் குரோதம்னா வந்து ஒருத்தர் மேல ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வன்மம் இருக்கு. வெஞ்சன்ஸ், வன்மம், பழித்திக்கிற உணர்வு, இதுதான் குரோதம். இது எப்படியாவது பண்ணி இப்ப பழி தீர்த்தணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுக்கு வந்து பாலா வந்து துரோகம் பண்ணாரு, துரோகி லிஸ்ட்ல கொண்டு வாங்க, நிக்குமா? என்னங்க பண்ணாருன்னா, அவர் வந்து இல்லாதவங்க எல்லாம் அயன் பாக்ஸ் கொடுத்தாரு சார், ஒரு மாட்டு வண்டி இல்லாத மாட்டு வண்டி கொடுத்தாரு, ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு சொல்லி, அதனால அவர் வந்து தேசத்துக்கு துரோகம் பண்ணாருன்னா சிரிப்பாங்களா இல்லையா? சிரிப்பாங்க. துரோகம் பண்ண. சரி, விரோதமா செயல்பட்டாரு. யாருக்கு விரோதமா செயல்பட்டாருன்னா, நிறைய ஏழைகளுக்கெல்லாம் சோறு வந்து இந்த சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணாரு சார். போட் வாங்கி கொடுத்தாரு, அது வாங்கி கொடுத்தாரு, இது பண்ணாரு, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆம்புலன்ஸ் ஃபேக்குன்றதுதான் செகண்ட் இது பண்ணாரு. ஸோ அதனால அது வந்து விரோதமான செயலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஃபேக்கா இருக்கிறதுனால சொல்ல இப்போ அந்த நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து பாலா சப்போர்ட் பண்ணல. இந்த ஃபேக்குன்றத வந்து எந்த வகையில அவர் வந்து ஃபேக் ஆச்சுன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். அவர் தான் வந்து சொல்லணும். ஒருவேளை அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாரா, அதே நம்ம பார்க்கலாம். எந்த வகையில இப்ப அவர் வந்து விலக்கி தானே ஆகணும். இப்ப நல்லா தெரியுமே, இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம ஃபேக்கா இது மாதிரி கொடுத்தோம்னா இதை கண்டுபிடிச்சிருவாங்க, நாளைக்கு கண்டுபிடிச்சா நமக்கு அசிங்கமாகும். தெரியாது அவருக்கு? தெரியும் கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றீங்க பணம் வந்து எங்கிருந்து வந்து 100 பேர் 1000 பேர் லட்சம் பேர் கேட்குறீங்கல்ல, ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சி தூக்கி உடிச்சு வெளியே போட்டு இருப்பாங்களே எல்லாரும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ எந்த இடத்துலையும் தேசத்துக்காக வந்து குரோத மனப்பான்மையோ விரோத மனப்பான்மையோ துரோக மனப்பான்மையோ கிடையாது. ஆனால் ஒரு சில விளக்கங்கள் தேவைப்படுது. இப்போ உங்களை மாதிரியும் என்ன மாதிரி எல்லாருக்குமே எனக்கு கேட்டீங்கன்னா, இந்த முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்ல வந்து ஃபேக்குன்னு சொல்லி ஒருத்தர் வெளியிடுறாருன்னா அதுக்கான வந்து பதில வந்து யார் சொல்லணும்? பாலா சொல்லணும். நீங்களும் நானும் சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது நான் கேட்டேன்னா, செகண்ட் கேட்டா, நீங்க ஃப்ராடே பண்ணிருக்கட்டும் சார். இது ஃப்ராட் பண்ணி ஒரு தற்புகழ்ச்சி கூட அவர் பண்ணியிருக்கட்டும். ஆனால் பின்னாடி இவ்வளவு பெரிய பழி சொல்லக்கூடாது இல்ல. ஓ, நீங்க வந்து சொல்லலாம்னு கேட்டா வந்து ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு கேட்டா அவர் வந்து மோசடி பண்ணிட்டாருங்க, ஃப்ராடு பண்ணிட்டாருங்க. எத்தனையோ விதமான ஃப்ராடுங்க இருக்கிறாங்க இங்க, சரிங்களா? ஆனா அதுவே இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத போது இது வந்து எதுக்காக பண்ணதுன்னா தேசத்துக்கே துரோகம் பண்றதுக்காக பண்ணது, இது தேச விரோதத்துக்காக பண்ணது இது அப்படின்னு சொல்றது சரியா இல்லை. ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு மனிதர் மேல சுமத்துற குற்றச்சாட்டு வந்து வரம்புல ஒரு லிமிட்ல நிக்கணும். ஸோ இதன் மூலமா அவர் என்ன பண்ண வந்தாருன்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாருங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு ஃபண்டுலாம் வந்தது, ஒரு கற்பனையா வச்சுக்கிட்டு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தேசத்துக்கு எதிராக வந்து இந்த மாதிரியான நபர்களை வந்து தயார் பண்றாங்க. சரி, பாலா ஒருத்தரால வந்து தமிழ்நாட்டை துண்டாட முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க சார். பாலா ஒருத்தர் அவன் படத்தை ஓட வைக்கிறதுக்கு அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் கிருஷ்ணன் அது கிருஷ்ணன் அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு பாலா மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே ஆகி வந்து பண்ணுறாங்க. உடனே அதுக்கு உதாரணம் என்ன சொல்றான்னு கேட்டால், நேபாளில் நடந்தது பார்த்தீங்கல்ல, சமூக வலைதளத்தில் இருக்க ஏற்பட்ட வந்து புரட்சி தான் அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இந்த பாலாவே சமூக வலைதளத்தில் எங்கே வந்து ஃபேமஸ்? இந்நேரம் ஃபேமஸ்னாக்கா இந்நேரம் நீங்களும் நானும் வந்து இப்போ தானே பேசிட்டு இருக்கிறோம். இந்த காந்தி கண்ணாடி படம் வந்த பிறகு தான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசணுமா? அவர் வந்து உதவி பண்ணுறது அவரே ஒரு வீடியோ எடுத்து போடுவார், அவ்வளோதான். எந்த சமூக வலைதளமும் வருந்து கட்டிட்டு இந்த பாலாக்காக 24 மணி நேரம் வேலை செய்ய, இன்னும் சொல்ல போனால் அவருக்கு தனி சேனல் இருக்கிறதாவே தெரியாது. அப்போ நேபாளில் நடந்த சமூக வலைதளத்துக்கான எதிரான அந்த ஆதரவான அந்த புரட்சி, சமூக வலைதளத்தை முடக்கிறதுக்கான புரட்சி, அந்த புரட்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து தமிழ்நாட்டில் பண்ணிடுவாரு. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து நிறைய பேரை வந்து ஆதரவாக சேர்க்கிறாங்கன்றதெல்லாம் நம்ப முடியாதுக்கா. நான் இப்போவும் சொல்றேன், பாலா வந்து நீங்க 420 சொல்லுங்க, ஃப்ராடுன்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஆனால் தேசத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தேசத்துக்கே விரோதின்றீங்களே, அது உங்களுக்கு நியாயமா படுதான்னு கேட்குறேன் நான். அப்படி பண்றீங்கன்னா நீங்க அதுக்கான காரணம் போடணும்ல. அதுக்காக காரணம் ஒன்று சார். இப்போ எல்லாரும் மேலே கொட்ட சார். இப்போ உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருந்து சில நிர்வாகிகளை கூப்பிட்டு, நாம் தமிழர் சொல்லுங்க, சில நிர்வாகிகளை கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்ஐஏ கூப்பிட்டு விசாரணை பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இப்போ அது ஏதாவது அவுட்புட் ஏதாவது கிடைச்சிதா? என்ன சொல்றான்னு கேட்டா, அவர் வந்து போன்ல தொடர்புல பேசினாங்க. யாரு? சாட்டை துறைமுருகனோடும் நம்ம தம்பி இன்னொருத்தருக்காரில் இருமாவளம் கார்த்திகளை போன் தொடர்புல பேசினாங்க. வந்து பார்த்தா சில போன் கால்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் கேட்டால் என்ஐஏ கூப்பிட்டு விசாரணை பண்ணேன். அது சந்தேகத்தை அடிப்படையில் தான் அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த என்ஐஏ அதுக்கான வந்து வேலையை செய்யும். அதை உமாபதி செய்ய முடியாது.
யார் வேணா இப்ப வந்து அரசு வந்து அதுக்குன்னு கட்டமைக்கப்பட்ட நிர்வாகம் வந்து என்ஐஏ இருக்குது, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட புலனாய்வு அமைப்பு இருக்கு. அப்ப பாலாவுக்கு இந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சு தூக்கி போட்டுருவாங்க எவிடன்ஸோட, உண்மையை நடந்திருந்தா. ஆனா நீங்களா ஒரு கற்பனையா வந்து பாத்தீங்கன்னா அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு, போயிட்டு வந்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நடந்தது எப்படி சரியா இருக்கும்? அப்ப நாட்டில் இருக்கிற நம்ம ஒரு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? சொல்றது ஆய்வு எப்படி இவர் பண்ண முடியும்னு கேட்கிறேன். அரசு இருக்குல்ல, அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ வந்து விசாரணை பண்ணுறோம் சார், ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இந்த பணம் வந்து இந்த மாதிரி ஃப்ராடா வந்திருக்கு, இல்லை என்ஐஏ வந்து விசாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான வந்து ஒரு நபர் இவர் குற்றம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார், இப்படிதான் இருக்குது. அதாண்டி இடி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, இவ்வளோ இருக்கும்போது நீங்க திடீர்னு வந்து ஒருத்தர் மேல வந்து குற்றம் சாட்டணுன்றதுக்காகவே அது நமக்கு கிரிப் இருக்கு என்னன்னு கேட்டா ஆம்புலன்ஸ் ஃபேக்கு அந்த ஒரு கிரிப்பை வச்சுக்கிட்டுன்னா அவனை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 420 சொல்லுங்க. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கொடுக்கறதா சொன்னதெல்லாம் ஏமாத்து வேலைங்க, பல பேர் இந்த மாதிரி தாங்க ஏமாத்திருக்கான், நல்லது செய்யறன்னு சொல்லிட்டு வந்து அப்படி சொல்லலாம். ஆனால் குற்றச்சாட்டோட லிமிட் தான் நான் சொல்றேன். தேச விரோதி லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்களா நீங்க. நான் சொல்றேன், வடிவேல் ஒரு படத்தை சொல்றேன், நான் அவ்வளவு ஒர்த்தான ஆள் கிடையாதுயா, இது நான் அவ்வளவு ஒர்த்தான ஆள் கிடையாது, நான் ஒரு டம்மி பீஸ், அந்த மாதிரி தானே இருக்கு. நான் இப்ப இன்னொரு பார்வையும் நான் சொல்றேன் சார். என்னன்னா இப்ப இந்த நாட்டுல வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது என்ஜிஓன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், அது எல்லா உலகத்திலுமே இருக்கு. சில என்ஜிஓக்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவே சில வேலைகளை பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்யறது, அது மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்க. அப்படி ஒரு என்ஜிஓல இருந்து என்ஜிஓ இருந்து பணம் வாங்கி அப்படி ஏதாவது செயல்பாடு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு பார்வை. நல்லா புரிஞ்சுங்க சார். கடுமையான வெள்ளம் புயல் கேரளாவுக்கு வந்து சவுதி மன்னர்கிட்ட இருந்து ஒரு உதவி வருது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சு ஜாத்திரை மத்திய அரசு நிராகரிச்சாங்க, நீங்க விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. கேரளாவில் மிகப்பெரிய லாஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரிங்களா? இந்த வயநாடு டைம் நினைக்கிறேன் பெரிய அளவில் உங்களுக்கு தெரியும். பூகம்பெல்லாம் வந்தபோது சவுதியிலேருந்து ஒரு மன்னர் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து 7000 கோடி இதை நினைக்கிறேன் ஆனும்போது, இல்லை வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசு தடை வச்சிருக்கு. அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு வெளிநாட்டு நிதிகள் மீது பெரிய அளவில் வந்து கண்காணிப்பு இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து இங்க வந்து கிறிஸ்துவ மிஷன்கள் வந்து இங்க வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பக்கம் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு இருக்கு சார், தேர்வு செய்யப்பட்ட மத்திய அரசு கண்காணிக்கும் சார், சாதாரண விட்டுற மாட்டாங்க. இது நீங்க நினைக்காதீங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அவனை உடனே பாதுகாப்பு வளையத்தை கொண்டு வந்துருவாங்க. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு பார்த்து கிளியரன்ஸே கிடைக்காது முதல்ல. இது இப்போ அப்ராட்ல தான் இருக்கிறதா கேள்வி. இந்த கேபி பாலா அவர் எதுக்கு போனாரு ஏன் போனான்னு தெரியாது. சில நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, அது பேரை சொல்ல விரும்பல, இங்கேதான் சார் ஈவெண்ட்டுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம். சரி, இதே வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் அமைப்புகள் இருக்குல்ல, தமிழ் அமைப்புகள் இப்போ உதாரணத்துக்கு வியன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு புலம்பெயர் தமிழர்களுக்கு நாடுகள் இருக்க நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வர வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணாலே 10 லட்சம் ரூபாய் தருவாங்க. எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா கொடுத்துருவாங்க. காரணம் கேட்டீங்கன்னா இவங்களை வச்சுதான் அங்க ப்ரோக்ராமே, ஓகே, அங்க அப்பியரன்ஸ், அங்க கொடுக்குற மரியாதையே வேற. ஸோ இப்படிலாம் சொல்றாங்க. அதனால நம்ம வந்து இப்போ கூட நான் சொல்றேன், நான் எந்த இடத்துலயும் வந்து பாலாக்கு நான் முட்டு கொடுக்கறதுக்காக பேசல. ஆனா ஒரு விஷயம் இருக்குன்னா, எனக்கு ஒரே ஆதங்கம் என்னன்னா 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு அவனை தேச விரோதின்றீங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து செய்த நல்ல விஷயத்துல நம்ம வந்து பாராட்டுன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் என்ன விட்டுருங்க, யாரோ ஒருத்தர் பாராட்டுறா அவங்கலாம் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க. யார்கிட்ட? பாலா கிட்ட காசு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்பரே தெரியாது. அந்த காந்தி கரடை படத்துல கூட பாத்தீங்கன்னா இன்டர்வல் அப்போ அவரே வரும்போது, தம்பியே வரும்போது அவர் என்னை பார்த்து என்கிட்ட பேசணும் தான். ஸோ இப்ப நானாவது விட்டுருங்க ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம காந்தி கரடை ஒரு ரிவ்யூ மட்டும் போட்டோம், அவ்வளவுதான். கேபி பாலாவை நிறைய பேர் பாராட்டக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அப்போ பாராட்டக்கூடியவங்கலாம் வந்து அவர்கிட்ட கை நீட்டிட்டாங்கன்னு சொல்றது எந்த வகையில கரெக்ட்? இப்போ நான் கேட்கிறேன், கூல் சுரேஷ் இவ்வளவு கேள்வி கேட்கறான். என்னன்னு கூல் சுரேஷ் அவன் வந்து கேட்டான், அவர் வந்து ஜமீனா, அவர்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த நடிகரா, அவருக்கு எங்கிருந்து இவ்வளவு படம் வந்ததுன்னு சொல்லி எல்லாம் கேட்கறல. இப்போ நான் கேட்கிறேன், நீ எவ்வளவு பெரிய நடிகனா, உனக்கு எதுக்கு வந்து சேலம் RR பிரியாணி வந்து கார் கொடுத்தாரு? அது பதில் சொல்லு. சேலம் RR பிரியாணி வந்து உனக்கு கார் கொடுத்தாரு, உனக்கு எதுக்கு கார் கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. நீ உனக்கு அதுக்கு சம்மந்தம். இப்போ உனக்கும் கூல் சுரேஷுக்கும் பிரியாணிக்கு என்ன சார், RR பிரியாணிக்கு என்ன சார் சம்மந்தம் சொல்லுங்க? நீங்க ஏதாவது கூட சேர்ந்து சமையல் பிரியாணி செஞ்சு கொடுத்து நண்பர்களா இருந்தாங்கன்னா? இல்ல அதுதான் சார், நண்பர் அந்த நீங்களே சொல்லுங்க சார். அப்போ நீங்க உங்களுக்கு மட்டும் நண்பர் இருப்பாங்க, யாருக்கு? கூல் சுரேஷ் நண்பர் இருப்பாங்க. அப்போ வந்து இவருக்கு மட்டும் கேபி பாலாக்கு நண்பர் இருக்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. இதே கேள்வி நமக்கு இப்போ இதே கூல் சுரேஷ் கிட்ட நம்ம இந்த கேள்வி கேட்கலாம்ல, உனக்கு எதுக்குடா வந்து RR பிரியாணி வந்து கார் கொடுத்தாரு, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ?
அப்படி கேட்க முடியல சார். நம்ம உதவி செய்யறவங்கள கொச்சப்படுத்தல. இப்ப நான் வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி நான் கொச்சப்படுத்தல. அவருடைய உதவி நான் வந்து ஒரு வாதத்துக்கு ஒரு வாதத்துக்கு தான் நான் சொல்றேன். அதனால எனக்கு என்னன்னா இதெல்லாம் ஒரு முழுமையா விசாரணை பண்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஐடி இருக்குது, இடி இருக்குது, என்ஐஏ இருக்குது, எல்லாம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆம்புலன்ஸ்ல ஒரு சிக்கல் இருக்குன்னா நான் இப்போ நான் சொல்றேன் சார், இங்க கண்ணால் பார்ப்பது போய் காலால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்வாங்க. விசாரிச்சு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானம் கூட பாத்தீங்கன்னா என்ன குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றம் தான். இப்போ ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னா பிட் பாக்கெட் அடிக்கிறவன வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 302 ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு போய் ஒன்று தூக்கலாம் போட முடியாது. அந்த குற்றத்துக்கு என்னவோ அதுதான். அப்ப அந்த குற்றத்தோட நிறுத்துங்க. இப்ப நீங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து சீட்டிங் பண்ணிட்டாருங்க கொடுத்து அந்த குற்றம். ஆனா கொண்டு போய் தேசத்துக்கே நீங்க ஒரு விரோதி அப்படின்றது மிகையா இருக்குது. என் பார்வையை நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் சார். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைங்க. நன்றி. நன்றி சார்.